அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 கனமொழி பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 16வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஏ மற்றும் பி கணங்களின் சமச்சீர் வித்தியாசத்தை வெண்படம் மூலம் வரைக. ஏ மற்றும் பி கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் என்பது நமக்கு நல்லாவே தெரியும், போன கணக்கில் பார்த்தோம். a மைனஸ் பி மற்றும் b மைனஸ் ஏ இவற்றின் சேர்ப்பாகும். அதை நம்ம ஃபார்முலா வடிவிலே எடுத்து எழுதிக்கலாம். a சமச்சீர் வித்தியாசம் b சமம் a மைனஸ் பி சேர்ப்பு b மைனஸ் ஏ. இவற்றிற்கு நாம் வெண்படம் வரையணும். முதல்ல a மைனஸ் பிக்கு வெண்படம் வரைஞ்சிக்கலாம். அடுத்தது b மைனஸ் ஏவுக்கு வெண்படம் வரையலாம். கடைசியாக a மைனஸ் பி மற்றும் b மைனஸ் ஏவின் சேர்ப்புக்கு வெண்படம் வரைஞ்சிக்கலாம். இது கணம் A, இது கணம் B. இந்த இரண்டு கணங்களையும் உள்ளடக்கிய இந்த செவ்வகத்தை அனைத்து கணமாக எடுத்துக்கணும். U. முதல்ல a மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். அடுத்தது b மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். கடைசியாக a மைனஸ் பி மற்றும் b மைனஸ் ஏ ஆகியவற்றின் சேர்ப்பு கண்டுபிடிக்கலாம். a மைனஸ் பி என்பதற்கான விளக்கம் நமக்கு தெரியும். பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் a என்ற கணத்தில் இருக்கக்கூடாது. இப்போ b மொத்தமாக நம்ம மைனஸ் பண்ணிடணும். இப்போ b கணத்தில் உள்ள உறுப்புகள் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா இந்த b கணம் டோட்டலாக எதுவுமே வரக்கூடாது. இப்போ ஏல இருக்கிற உறுப்புகள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த பகுதி கணம் பியில் உள்ள உறுப்புகளை தவிர்த்த கணம் ஏயில் உள்ள உறுப்புகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது b மைனஸ் ஏ அப்படின்னா கணம் பியில் உள்ள உறுப்புகள் கணம் ஏயில் இல்லாத உறுப்புகள். இப்போ கணம் ஏயில் இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அர்த்தம். இப்போ இந்த கணம் ஏ ஃபுல்லாகவே வராது. இப்போ பேலன்ஸ் பகுதி அப்படிங்கிறது இது மட்டும்தான். ஃபைனலாக a மைனஸ் பி மற்றும் b மைனஸ் ஏ ஆகியவற்றின் சேர்ப்பு. இப்போ a மைனஸ் பி b மைனஸ் ஏ இரண்டு கணங்களில் உள்ள உறுப்புகளையும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ சென்டரில் இருக்கிற இந்த பார்ட் மட்டும்தான் வராது, இந்த பகுதியும் வந்துடும். அவ்வளோதான். a மற்றும் b ஆகிய கணங்களின் சமச்சீர் வித்தியாசத்தை வெண்படம் மூலம் வரைஞ்சு காட்டிட்டோம். மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். கணம் a மற்றும் கணம் b ஆகியவற்றின் சமச்சீர் வித்தியாசம் என்பது a மைனஸ் பி மற்றும் b மைனஸ் ஏ ஆகியவற்றின் சேர்ப்பு ஆகும். a மைனஸ் பி அப்படின்னா கணம் ஏயில் உள்ள உறுப்புகள் மற்றும் கணம் பியில் இல்லாத உறுப்புகள். இப்போ கணம் பியில் இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ கணம் பியில் உள்ள உறுப்புகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும்னு அர்த்தம். இப்போ கணம் பி எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிற இந்த பகுதி மட்டும்தான் நம்ம வரையணும். அடுத்து b மைனஸ் ஏ, பியில் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. இப்போ கணம் ஏயில் உறுப்புகள் அனைத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ இந்த கணம் ஏ அனைத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதை மட்டும்தான் நம்ம வரையணும். அடுத்தது a மைனஸ் பி சேர்ப்பு b மைனஸ் ஏ அப்படிங்கும்போது இந்த இரண்டு கணங்களில் உள்ள உறுப்புகளையும் நம்ம எடுத்துக்கணும். சென்டரில் இருக்கிற பார்ட் மட்டும்தான் வராது, மீதி எல்லாமே வந்துடும். எடுத்துக்காட்டு 17வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.